ஐரோப்பாவில் தமிழ் பிள்ளைகள் தமிழ் முறைப்படி பூசை செய்வதையே வரவேற்கின்றார்கள். புலம்பெயர் தேசத்தில் பல்வேறுபட்ட இடங்களிலே இவ்வாறான தமிழ் கோயில்கள் தற்பொழுது தமிழிலே மிகவும் சிறப்பாக பூசையினை நடத்தும் பொழுது சுவிட்சர்லாந்தில் உள்ள பேர்ன் ஞானலிங்கேஸ்வரர் கோயிலில் வணக்கம் உறவுகளே, இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறது ஈழ தேசத்தின் யாழ்ப்பாணத்தில் தமிழில் மந்திரம் சொல்லுகின்ற அந்த கோயில், அதாவது இனிமயம் பதியிலே இருக்கின்ற ஞானலிங்கேஸ்வரர் கோயிலில் தேர் திருவிழாவானது நடைபெற்றுள்ளது. தமிழிலே மந்திரம் சொல்லப்படுகின்ற என்றபடியினால் எளிமையாக எல்லா அடியவர்களுக்கும் அது விளங்கிக் கொள்ளக்கூடும் என்பதற்காக எல்லோருமே தங்களுடைய அந்த கோயிலை நோக்கி வந்து தரிசித்து செல்வார்கள். அதேபோல் புலம்பெயர் தேசத்தில் பல்வேறுபட்ட இடங்களிலே இவ்வாறான தமிழ் கோயில்கள் தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. அதே போல அங்கு புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற குழந்தைகளும் தமிழில் மந்திரம் சொல்கின்ற அந்த வழிபாட்டை அதிகம் விரும்புகின்றார்களாம். அது சம்பந்தமான பல விடயங்களை இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விடயங்கள் நடைபெற்றுள்ளன, தேர் திருவிழாவில் எவ்வாறு சிறப்பாக நடைபெற்றுள்ளது என்பது சம்பந்தமான சகல விடயங்களையும் நாங்கள் பார்க்கலாம். இன்றைய தான் சேனலுக்கு வாரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சிவபெருமான் தேரை நோக்கி வருகின்ற அந்த அழகான காட்சி, வெள்ளி பீடத்திலே ஆடி அசைந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கும் அந்த அழகான காட்சி.
பூக்கள் தூவப்பட்டு பிரம்மாண்டமான முறையிலே சிவனை வரவேற்கின்ற அந்த காட்சி இனிவேம்பதி ஞானலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் அந்த தேர் திருவிழாவானது மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வெள்ளி பீடத்தில் மிடுகோடு சிவன் வருகின்ற அந்த அழகான காட்சி. தேர் திருவிழா உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே எம்பெருமான் இந்த தமிழ் முறைப்படி பூசை செய்து அவரை ஆவாகனம் செய்து அவரை இன்று தேரிலே பவனி வரும் காட்சி மிகவும் சிறப்பானதாக காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் நாங்கள் சமஸ்கிருத முறையிலே தான் எங்கு சென்றாலும் நாங்கள் அந்த பூசையினை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் இல்லை, பலருக்குமே அது சமஸ்கிருதம் அவர்களுக்கு புரியாத மொழியாக இருக்கின்ற போது இங்கு தமிழிலே மிகவும் சிறப்பாக எங்களுக்கு விளங்கக்கூடிய வகையிலே இந்த பூசையினை நடத்தும் பொழுது மிகவும் சிறப்பாக எங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த இறைவனாலே கூட கூறப்பட்டது சொற்றமிழால் எமை பாடுக என்று. எனவே சொற்றமிழை இறைவன் மிகவும் விரும்பி அதனை அனுபவிக்கின்றார் என்றுதான் கூற முடியும். ஏனென்று சொன்னால் இந்த சைவ திருமுறைகள் இல்லை என்று சொன்னால் இன்று பக்தி நெறியே இல்லாது போயிருக்கும். சைவ திருமுறைகள் எப்போது எங்களுக்கு கிடைத்தனவோ அன்றிலிருந்து எங்களுடைய இந்த சைவ நெறி, இந்த சைவ பக்தி நெறி ஆறாக ஊற்றெடுத்து பரவ தொடங்கிய காலம் இந்த திருமுறைகள் எமக்கு கிடைத்த காலம்தான். திருமுறைகள் என்று சொல்லப்படுவது தமிழ் வேதம். இந்த தமிழ் வேதத்தின் மூலம்தான் நாங்கள் ஒரு பக்தி நெறியை கொண்டு செல்லக்கூடியதாக எங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த வகையிலே இந்த ஞானலிங்கேஸ்வர பெருமான் இந்த இலங்கை மண்ணிலே சிவபூமியிலே அமர்ந்திருந்து பக்தர்களுக்கு வேண்டிய சகல வரங்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே நாங்களே எங்களுடைய கைகளினாலேயே அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதற்கு ஏற்ற வகையிலே மனம் நிறைவாக எங்களுடைய வழிபாடுகளை செய்து திரும்புவதற்கும் ஒரு சிறந்த தலமாக இந்த ஞானலிங்கேஸ்வர பெருமான்
பெருமான் இன்று அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் என்ன என்ன அவருக்கு என்ன மாதிரியான அபிஷேகம் செய்ய வேண்டுமாக இருந்தாலும் உங்களுடைய கரங்களினாலே எம்பெருமானுடைய திருவுருவத்திலே அவருக்கு நீர் அபிஷேகம் செய்ய வேண்டுமா, பூவால் அபிஷேகம் செய்ய வேண்டுமா, சகல எங்களுடைய மன அமைதிக்கு ஏற்ற வகையில் அவரை அர்ச்சனை செய்து வழிபடலாம். அந்த வகையிலே இந்த ஞானலிங்கேஸ்வர பெருமானுடைய இந்த திருக்கோயில் தமிழ் வேத முறைப்படி இந்த அர்ச்சனை செய்து நாங்கள் அவருடைய அந்த அருளினை பெற்றுக்கொள்வோம் என்று அதாவது சேந்தனார் என்கின்ற ஒரு நாயனார் இருக்கு. அங்கே இருந்த கோயிலிலே தேர் திருவிழா இடம்பெறுகின்றது. அந்த தேர் திருவிழா இடம்பெறுகின்ற பொழுது தேரை எல்லோரும் சேர்ந்து இழுக்கின்றார்கள். அந்த தேர் அசையவில்லை. அதனால் அந்த தேரை அசைவதற்கு என்ன செய்வதென்று எல்லோரும் யோசித்த வேளையிலே இறைவனுடைய அசரீரி கேட்கின்றது. சேந்தன் வந்து பல்லாண்டு பாடினால் இந்த தேர் அசைந்து ஓடும் என்று கூறுகின்றார்கள். உடனே சேந்தனாரை அழைத்து வந்து அதனால் எல்லோரும் தேர்படம் அடியவர்கள் கையிலே கொடுக்கப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் அந்த தேரானது இழுபட போகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். இறைவனிடம் சென்று கேட்கின்றார், என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என் சுவாமிகளை. தேரானது அழகாக இழுக்கப்படுகின்ற அந்த காட்சி இருந்த காரணத்தினால் அந்தணனுக்கு அந்தணன் அடிமையாகின்ற முறை எங்கே இருக்கின்றது என்று அந்த இறைவனை பைகின்றார். அப்படி பேசுகின்ற பொழுது கூட இறைவன் சுந்தரரிடம் இருந்து இறைவன் தமிழை கேட்டு பாடி இருக்கின்றார் என்றால் அந்த பன்னிரு திருமுறையினை நாங்கள் எல்லோரும் பண்ணோடு பாடி இறைவனை அர்ச்சித்து பூசை செய்கின்ற பொழுது பூசை செய்கின்ற உரிமையோடு நாங்கள் இறைவனை தீண்டி அர்ச்சனை செய்து பஞ்சாராட்சி காட்டி வழிபாடு காட்டுகின்ற ஒரு சிறந்த தலமாக ஆலயங்களை நோக்குகின்ற பொழுது ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று கூறுவார்கள். எங்களுடைய மதத்திலே ஒவ்வொரு நாளும் ஆலயத்தினை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதுதான் கடமை. ஆனால் ஏனைய மதத்தவர்களை விட ஒவ்வொரு நாளும் வழிபாடு ஆற்ற வேண்டிய நாங்கள் அந்த ஒவ்வொரு நாளும் வழிபாடு ஆற்ற தவறுகின்ற பொழுது இந்த மகோத்சவங்களிலாவது முழுமையாக வந்து அந்த வழிபாட்டினை நாங்கள் ஆற்றுவோமாக இருந்தால் அந்த வருடம் முழுவதும் நாங்கள் வழிபாடு ஆற்றிய
எல்லாவற்றிற்கும் மூத்த நிலையாக இருக்கின்ற அந்த விநாயகப் பெருமானை முன்னிறுத்தி எந்த காரியங்களை நாங்கள் செய்ய தொடங்குகின்ற பொழுதும் அந்த காரியங்களை அவரை வழிபாடு ஆற்றிய பின்னரே செய்ய வேண்டும். அப்படி இல்லாது போனால் அதற்கு கூட தடை ஏற்படும் என்பதனை விநாயகப் பெருமானுடைய பல்வேறு கதைகளுக்கு வழங்கி நிற்கின்றது. எவ்வாறு எனில் தேரை செய்கின்ற பொழுது கூட விநாயகரை சற்று நினைக்காது தேரை ஓட்டுவதற்கு வடிக்கின்ற வேளையிலே அங்கே அச்சு முடிதலும் தான் அடியிடுதலும் அச்சு முடிந்தது என்று கூறப்படுகின்றது. அங்கே அந்த அச்சு முடிந்து விட்டது. ஏனென்றால் அந்த விநாயகப் பெருமானை நினையாது எந்த செயலை செய்தாலும் அதை இடையூறு வரும். ஆதலால் அந்த இடையூறுகளில் இருந்து நாங்கள் நீங்கி நல்லவர்களாக வாழ வேண்டுமாக இருந்தால் முதல் விநாயகப் பெருமானை வழிபாடு ஒருவடம் ஆண்களும் இன்னொருவடம் பெண்களுமாக அந்த ஆடி அசைந்த தேரை இழுத்து கொண்டு செல்கின்றார்கள் பக்தர்கள். உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைய ஞானலிங்கேஸ்வரனுடனாய ஞானலிங்க பெருமானின் தேர்திருவிழாவில் நான் இதை கதைப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் இறைவனது அருளாசியும் கிடைத்துள்ளதென நினைக்கின்றேன். என்ன சொல்ல வருவதென்றால், இந்த தமிழ் மொழியில் இறைவனை வழிபட்டு நாம் இங்கு மட்டுமில்லை, சுவிட்சர்லாந்தில் உள்ள பேர்ன் ஞானலிங்கேஸ்வரர் கோயிலில் முதலாக தமிழ் சைவநெறி கூடம் இதை முன்னெடுத்து வந்தது. அதனைத் தொடர்ந்து இது இரண்டாவதாக ஆரம்பிக்கப்பட்ட இணுவில் ஞானலிங்கேஸ்வரர் ஆலயம். இதை பெரும் புண்ணியம் செய்த ஒரு பூமியாக இணுவில் தமிழ் மக்கள் அனைவரும் இது எல்லோரும் சேர்ந்து ஒன்றிணைந்து இன்று தேர்திருவிழா இழுக்கப்படுகின்றது. இது இறைவன் அருளால் நடக்கின்ற ஒரு செயற்பாடு. இது அவன் கருணையினால் நாம் இதை முன்னெடுத்து கொண்டு இருக்கின்றோம். சுவிஸ் நாட்டில் உள்ள சைவநெறி கூடம் மிக சிறப்பாக தமிழ் முறையில் இறைவனை வழிபடுவதற்கான ஒரு அத்திவாரத்தினை இட்டதன் பலனாக இன்று தமிழ் மக்கள் பல கோடி புண்ணியங்கள் செய்து இறைவனது அருளாசி பெற்று வருகிறார்கள். சைவநெறி கூடம் சுவிட்சர்லாந்தில் மட்டுமன்றி லண்டனிலும் இலங்கையில் உள்ள ஏனைய இடங்களிலும் எல்லாமாக கிட்டத்தட்ட 6 திருத்தலங்களை தமிழ் முறைப்படி நடத்துவதற்கு முறையில் மட்டுமில்லை, அவர்கள் பல நிறைவான ஆற்றுகை செயற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள். அவர்கள் பூஜை முறையில் மட்டுமல்லாது மக்களோடு மக்களாக நிறைய பணிகளையும் செய்து வருகிறார்கள். அவர்கள் அனைவரது சிறப்பு தொண்டுகள் மென்மேலும் வளர வேணும், இன்னும் மேலோங்கி வரவேணும் என தமிழ் அடியார்கள் எல்லோரும் அவர்களை பாராட்டுவது மட்டுமின்றி அவர்கள் மேலே இன்னும் சிறப்பாக செயற்பட வேண்டும். அவர்களது சிறந்த ஒரு செயற்பாட்டினை பாராட்டுவது மட்டுமன்றி அவர்களுக்கு நாங்களும் ஒத்தாசையாக இருந்து இறைவனை தமிழ் முறைப்படி வழிபடுதல் மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக இன்று அமைந்துள்ளது. ஏனெனில் எங்களது ஐரோப்பிய பிள்ளைகளுக்கு அந்தணர்களை நாம் குறை கூறுவதாக இல்லை, ஆனாலும் அவர்களுக்கு இறைவனை வழிபாடு செய்யும் போது வேதாகமத்தின்படி தமிழ் முறைப்படிதான் இறைவன் தன்னை வழிபட வேண்டுமென 20 நூற்றாண்டுகளுக்கு முன்னமே அவர் கூறியுள்ளார், என்னை தமிழில் பாடு என்று சொல்லி. அப்படி ஒரு சிறந்த வாக்கியத்தை சைவநெறி கூடம்
கையாண்டு இன்று ஐரோப்பாவில் தமிழ் பிள்ளைகள் தமிழ் முறைப்படி பூசை செய்வதையே வரவேற்கின்றார்கள். காரணம், அவர்களுக்கு தமிழோடு பூசை செய்வதனால் அவர்களுக்கு நிறைவாக விளங்குகின்றது. இறைவனை எப்படி இவர்கள் போற்றுகின்றார்கள், இறைவனுக்கும் எங்களுக்குமான இடைவெளி தமிழில் வழிபடும் போது இன்னும் அருகாமையில் கொண்டு செல்கின்றது. இறைவனது கருணையை நாம் தமிழில் சொல்லும்போது எங்களுக்குள்ளே இறைவன் இறங்கி அருளாட்சி செய்வதை நம்மால் உணர முடிகிறது. இதை ஐரோப்பாவில் பிறந்த தமிழ் பிள்ளைகள் தாங்களாக முன் வந்து சொல்லி இருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், தங்களுக்கு அந்தணர்கள் சொல்கின்ற வேதாகமம் எங்களுக்கு புரியவில்லை, ஆனால் தமிழில் சொல்லும்போது எங்களுக்கு மிகவும் தெளிவாக விளங்குகின்றது, விருப்பமாக உள்ளது ஆலயத்துக்கு வருவதற்கு. இதைத்தான் சைவநெறி கூடம் ஒரு கொள்கையாக கொண்டுள்ளது. என்னவெனில், தமிழில் இறைவனை வழிபாடு செய்வதற்கு நாம் ஒரு சிறந்த உத்திகையாக அமைய வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு இன்று சிறப்பாக செயலாற்றி வருகின்றது. அவர்களுக்கு எங்கள் அனைவரதும் உலகத் தமிழ் மக்கள் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மென்மேலும் தமிழ் ஆகம முறைப்படி இறைவனை நாம் தொடர்ந்தும் வணங்கி அவரது அருளாட்சி பெற வேண்டும் என மிகவும் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். எங்கட வெளிநாட்டில் ஐரோப்பிய பிள்ளைகள் நாங்கள் முன்னெடுக்க தேவையில்லை. இப்போது ஐரோப்பிய தமிழ் பிள்ளைகள் தாங்களே முன் வந்து மிகவும் ஆர்வத்துடனும் அக்கறையுடனும் செயலாற்றுகின்றார்கள். என்னென்று சொன்னால், அவர்களுக்கு தமிழ் முறைப்படி பூசை செய்வதனால் அவர்களுக்கு அது மிகவும் உள்ளார்ந்தமாக பிடித்து விட்டது. நாங்கள் அவர்களை சொல்ல தேவையில்லை, நீங்கள் தேருக்கு போங்கோ தீத்தம் போங்கோ என்று சொல்ல தேவையில்லை. அவர்களே முன்னுக்கு நின்று நல்ல சிறப்பாக செயலாற்றி வருகிறார்கள். இப்போது பெற்றோர்கள் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு இடமாக ஒரு தமிழ் பிள்ளைகளை முன்னுக்கு விட்டு தாங்கள் இப்போ பின்னுக்கு நிற்கக்கூடிய ஒரு சிறந்த முறையில் நடைபெற்று வருகின்றது.
என்ன சற்று நேரத்தில் அந்த அழகான தேர் வாசலை நோக்கி நகர்ந்து வந்துவிடும். சரி உறவுகளே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.